ஒரு வெற்றி பெற்று விட்டதால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில், அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று, நம்ம ஊர்ல விலை போகல, வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் விலை போகுமான்னு வந்தாங்க. தம்பி, இது உங்க ஊர் மட்டும் இல்லை, எங்க ஊரும் பெரியார் மண் தான். உனக்கு அங்கேயும் வேலை இல்லை, இங்கேயும் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை. ரொம்ப மெத்த படித்த, உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினச்சிக்கிட்டு, தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு, ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவா பதிவு செஞ்சு, சரி நீ உன்னதான் சாட்டையால் அடிச்ச, செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்னேன். தம்பி, நான் இப்போ சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி, போற்றுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க. சில பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அந்த மாநில தலைவருங்கிற ஒரு பதவி எடுத்துட்டா ரொம்ப நாள் அங்கே நீடிக்க மாட்டாருன்னாங்க. இல்லை இல்லை, அங்கேயே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட, சொன்னவங்க கிட்ட. ஏன்னா சில பேர்த்துக்கு சில நேரங்கள் சிந்தனை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினி படத்தில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார். அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தால் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே உயர்ந்த இடத்துல முதல்வர் நாட்காலியில் அமரணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதில் இந்த செருப்பு போடாமல் சாட்டை அடிச்சுக்கிட்டவங்களும் ஒருத்தர். எங்களுடைய தலைவருடைய உழைப்பு 50 ஆண்டுகளை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள், வார்டுகள், தெருக்கள் என ஊர் ஊராக சென்று இருவண்ண கொடியை ஏற்றி உழைத்து அந்த முதல்வர் என்னும் நாற்காலியில் தமிழ்நாட்டு மக்கள் அமர வைத்திருக்கின்றார்கள்.